சார். சொல்லுங்க. இல்ல சார். நான் கிளாஸ் இல்லையோ நினைச்சேன் சார். இல்ல அது எனக்கும் அப்படி போடல. இன்றைக்கு இருக்கா இல்லையான்னு போடல. ஆனா அந்த 1 மந்த்துக்குரிய லிங்கா தான் அனுப்பிக்கணும். அதுல டேட் போட்டிருக்கு. மேல டைம் டேபிள் போட்டிருக்கு. அதுல 17ஆம் தேதி போட்டிருக்கு. 17 டே போட்டிருக்கு. 17 போட்டிருக்கோம். சரியா. அப்படி 1 மந்த் கண்டு தான் போட்டுக்கணுமா? அவிய எல்லாரும் அதான் கேட்டு நினைக்கிறேன். நீங்க எனக்கும் அப்படித்தான் போட்டிருந்தது. மற்ற ஜாயின் ஆகல. இப்பதான் நீங்கள் வரீங்க. நீ மற்ற அவைகளும் பெரிய இல்லை. டாக்கல் டைம் டேபிள் பார்க்கல போல இருக்கு. 17, 19, 24, 26, 31. ரைட். ஓகே. வந்துட்டாங்க. ஓகே. நாங்கள் பார்த்த விஷயம் தான் ஞாபகம் இருக்கா? பொருட்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துனாங்க. உங்களுக்கு இது போட்டுவிட்டேன். பிடிஎஃப் ஃபைல். பிடிஎஃப் கட்டுமான பொருட்கள் போட்டுவிட்டேன். பார்ட் 1 போட்டு விட்டேன். பார்ட் 1 ஃபுல்லாக பார்த்துட்டு தானே? ஆமாம் சார். அது ஃபுல்லாக பார்த்தாச்சு. ரைட். பார்ட் 1 நீங்கள் என்ன பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிங்களா? ஓ சார். ரைட். பாருங்க. பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்போ? திங்களா? தொண்டமனார் பேப்பர் எக்ஸாம் எழுதுறாக்கள் இருக்கு தானே? நீங்களாம் தொண்டமனார் எக்ஸாம் எழுதுறாங்களா? உங்களுக்கு எக்ஸாம் இங்கே தொடங்கிட்டாங்க.
கலைக்கிற விளங்க இல்லையா அவனுக்கு? விளங்குது சார். டொனால்ட் நீங்க எக்ஸாம் எழுத மாட்டீங்க. மற்ற காயத்ரி தனுசு நாங்கள் என்ன மாதிரி எக்ஸாம் உங்களுக்கு நடக்கலா இல்லையா? இல்ல சார். உங்களுக்கு தொண்டர்கள் எக்ஸாம் இல்லையோ? ஸ்கூல்லயா சார்? ஓ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் எப்போ ஸ்கூல்ல? சார் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சார். அதான் கேட்குறேன் நான் உங்களுக்கு. இந்திய டெக்னாலஜி இன்றைக்கு இங்கிலீஷ் தொடங்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஃபீல்ட் சென்டரா? எக்ஸாமுக்கு வெறும் உங்களுக்கு ஸ்கூல்ல எக்ஸாமுக்கு எது வரையும் போடுவாங்களாம்? ஸ்கூல் செட் பண்ணா நீங்க ஸ்கூல்ல எது வரையும் படிச்சிட்டீங்க காயத்ரி? தனுஷன் ஸ்கூல்ல எது வரையும் படிச்சிட்டீங்க? சார் நாங்க இப்போ டிடிஎஸ் கணிக்கிறது படிச்சு கொண்டு. டிடிஎஸ் கணிக்கிறதா? ஆ சார், செகண்ட் இயர் நோட்ஸ். இல்லையா 13ஆம் ஆண்டு கடைசி இலவசில் நிற்கிறீங்க? இல்லை, அதுதான் சார் சொன்னார். அது கொஞ்சம் படிச்சுட்டு அங்கே ஓட்டுமொபைல் படிப்போமா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு முன்னுக்கு 12ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸ் ஒன்றும் போகலையா? அது முடிஞ்சு சார். அதுல சிவில் நோட்ஸ் மட்டும் தான் தரணும், மற்ற நோட்ஸ் ஒன்றும் தர இல்லை. ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில்ல 12ஆம் ஆண்டுல எவ்வளவு வரைக்கும் படிச்சிட்டீங்க? சார் கூரை வரைக்கும் படிச்சிருக்கோம் சார். ஓகே, அப்போ பாருங்க, கட்டுமான பொருட்கள், கட்டுமானத்தின் வகைகள், ஆங்கில கட்டுமானம், பிளமிஷ் கட்டுமானம், தலைக்கல் கட்டுமானம் எல்லாம் முடிஞ்சது. சார் அதோட உங்களுக்கு உங்களோட மைக்ரோ ஓப்பன் பண்ணி போட்டு நான் சாதிக்க முடியும். அங்கால உங்களுக்கு பாருங்க, கட்டுமானம் எல்லாம் முடிஞ்சு கொங்குரேட், கூரை, அத்திவாரம், கதவு எண்ணல், முடிப்பு வேலைகள், மற்றது கதவு எண்ணல்ல பயன்படுத்தப்படுற மூட்டுகள், அதே மாதிரி இங்க கூரையில பயன்படுத்தப்படுற மூட்டுகள், கட்டிட பொறிகள், கட்டிட விதிகளும் சட்டங்களும் எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சா நீங்கள் இப்ப எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. சரி, ஓகே, நாங்கள் அடுத்த ஸ்லைட்டை பார்ப்போம். உங்களோட ஸ்லைட் இதில் போட்டிருக்கேன், உங்களோட குறுக்கில் போட்டிருக்கேன். அந்த ஸ்லைட்டை தான்
அடுத்த பருவம் கட்டுமான பொருட்கள இயல்புகள். நாங்கள் அதை பார்த்துட்டு போவோம். ஸ்லைட் இருக்கிற வழியாக உங்களுக்கு 12ஆம் ஆண்டு சிலபஸ் கொஞ்சம் குயிக்காக முடியும். முழுக்க முழுக்க ஸ்லைட் இருக்குது. ஆகவே நீங்கள் நோட்ஸ் எழுதுகிற பிரச்சனையும் பெறாது. சில சந்தர்ப்பங்களில் தேவைப்படலாம். சரியானே? எங்கேன்னு சொன்னால் இப்போ ஏதாவது படங்குற சந்தர்ப்பங்கள் இருந்தால் அப்படின்னு இருந்தால் தேவைப்படும். நான் அது பார்த்துட்டு சொல்கிறேன். மற்றபடி அதில் ஒன்றும் தேவைப்படாது. இதில் பாருங்க, இந்த கட்டுமான பொருட்கள இயல்புகள். சரியா? ஏன் நாங்கள் இயல்புகளை தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா நாங்கள் இயல்புகளை வச்சு கொண்டு தான் நாங்கள் தேவையான பொருட்களை தெரிவு செய்யலாம். அப்போ தெரிவு செய்யறதுக்கு இயல்பு முக்கியம். அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் இருக்கிற பிரதியீடு பொருட்கள். நாங்கள் இப்போ முதல் மரம் பயன்படுத்தப்பட்டது, இப்போ உலோகம், அதுக்காக உலோகம் பயன்படுத்தப்படுது. ஆரம்பத்தில் செங்கல் பயன்படுத்தப்பட்டது, இப்போ சீமெந்துக்கள் பயன்படுத்தப்பட்டது. சரியா? ஆரம்பத்தில் வெய்பொருள்கள், ஓலை, வைக்கோல்கள் பயன்படுத்தப்பட்டது. இப்போ ஸ்பெர்சீட்டுன்னு அலுமினிய எண்ணெய் தகடுகள் அல்லது அலுமினிய தகடுகள், ஜிஐ தகடுகள் பயன்படுத்தப்படுது. அப்போ அப்படி இதெல்லாம் மாற்றிட்டு பொருட்கள். கட்டப்பொருட்கள் உற்பத்தியின் போது, பயன்பாட்டின் போது ஏற்படுற சூழல் பிரச்சனை. அதே பார்த்தோம்னா கட்ட பொருட்கள் பயன்படுத்திக்கல, இல்லாட்டி அதை உற்பத்தி செய்யக்கல எங்களுக்கு சூழல் காரணிகளாக செல்லாவி செலுத்தாமல் இருக்கணும். சூழல் மாசுதல் அது இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலாம் பார்த்துனாங்க. அப்போ அது அடிப்படையில் இங்கே அப்படின்னு செல்வாக்கு செலுத்துவது என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். உதாரணமாக செங்கல் குளிர்ச்சியானது, சீமெந்துக்கள் கொஞ்சம் வெப்பமானது. இது ஒரு சிக்கல். அப்போ இந்த சிக்கலை நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருட்களை தெரிவு செய்யணும். அதே மாதிரி காற்றோட்ட வசதி உள்ள இடங்களாக பார்க்கணும். ஏன்னா இப்போ அதுக்கு வழி துவாரங்கள் வைக்கப்பட்ட செங்கல் அல்லது அதில் பயன்படுத்துறது. வெளிச்சமாக இருக்கணும்னா கண்ணாடியை பயன்படுத்துறது. இப்போ இப்படி பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி, சூழல் பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட பயன்பாட்டை மாற்றியமைக்க வேணும். கட்டுமான பொருட்கள இயல்புகள். அப்போ இயல்புகளில் வந்து அடிப்படையாக கொண்டு தான் பொருட்களை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் எங்களோட வேலைக்காண்டி. சரியா? அப்போ கட்டாயம் நாங்கள் இயல்புகளை பார்க்க வேணும். சில இயல்புகள், சில பொருட்கள் சில வேலைகளுக்கு பொருத்தமற்றதாக காணப்படும். அப்போ நாங்கள் அந்த பொருள் வந்து என்ன நடக்க போகணும்னு சொன்னால் அதை பயன்பாட்டுக்கு இல்லாமல் செய்வோம். மெட்டீரியலை பயன்பாட்டுக்கு இல்லாமல் செய்வோம். இல்லை பயன்படுத்த தான் போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அதை அந்த இயல்புகளை மாற்றி அமைச்சு அந்த பொருளைங்கிற பயன்பாட்டு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சு கொள்ள முடியும். சரியானே? அதுக்காண்டி தான் பொருட்கண்ட இயல்புகள் முக்கியம். பொருட்கண்ட இயல்புகள் மாற்றம் செய்கிற முறைகள் என்ன மாதிரி பொருட்கண்ட இயல்புகளை மாற்றம் செய்யலாம். அப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த நாளும் சிரிச்சு கொண்டு இருக்கிறார்கள், எப்போ பார்த்தாலும் சிரிச்சு கொண்டு இருக்கிறார்கள்லாம். உங்களுக்கு அழகி என்றதே வராது. என்ன என்ன செய்யலாம்? உங்களை அழா பண்ணணுமெண்டா 2 அடியை போட்டால் சரி அழுவீங்களே. அப்போ ஏதோ ஒரு செய்கிறோம் நாங்கள். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சில உணவு வகைகளில் விருப்பமே இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, அது நான் சாப்பிட்றதே இல்லைன்ட்டு நீங்கள் ஒதுக்கி விடுவீங்க. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த உணவை நல்லதாக சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு தந்தால் நீங்கள் அதை ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அதை விடாமல் சாப்பிடுவீங்க. இப்படிலாம் இருக்குது. உங்களோட குணநடைகளை மாற்றுறதுக்காண்டி பல வழிகளை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸின் குணநடைகளை, இயல்புகளை மாற்றி அமைக்கிறதுக்காண்டி நாங்கள் வெப்பமாக்குறோம். வெப்பமாக்கினா அது இந்த இயல்பை மாற்றி அமைச்சு நாங்கள் இதை தேவைக்கிற மாதிரி மாற்றி அமைக்கலாம். திரவ நிலைக்கு மாற்றம். ஏன்னா வெப்பமாக்கி உருவ செய்கிறோம். உருவ செய்த அப்புறம் வேற பொருளுக்கு சேர்க்கிறோம். ஏன்னா இல்லாட்டி தண்ணியை விட்டு நாங்கள் கரைச்சி திரவமாக்குறோம். கொங்கிரீட்டை பாருங்களேன், கொங்கிரீட் பவுடராக இருக்கல அது வலிமை இல்லை. ஆனால் தண்ணியை விட்டு ரசாயன தாக்கத்துக்கு உட்படுத்தின பிறகு அதை பயன்படுத்திக்கல அது எங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, பலமாக இருக்குது. அப்புறம் அப்படியெல்லாம் இருக்குது. வேறு பொருட்களை சேர்த்தல். அப்போ தனியாக சீமெந்தை பயன்படுத்தினா வெப்பம் கூட வடித்து போடும். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், மணலை சேர்க்கிறோம். ஏன்னா சீமெந்து மணலில் கொஞ்சம் எங்களுக்கு பலம் குறைவு, ஆகவே சல்லியை சேர்க்கிறோம். கருங்கல்ல சேர்க்கிறோம். அது சிக்கலாக இருக்கும்னு சொன்னால் டக்குன்னு நான் என்ன செய்கிறோம், கொஞ்சம் வலுவூட்டணும்னா வலுவூட்ட கம்பியை பயன்படுத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறோம். ஏன்னா பொறிமுறை மாறதுக்கு உட்படுது. அடிக்கிறது, நடிக்கிறது, வளைக்கிறது, உடைக்கிறது எல்லாம் பொறிமுறை மாற்றங்கள். சரியா?
என்னமோ செய்து நாங்கள் அந்த பொருளை எங்களை பயன்பாடுகிற மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். பொருட்கள இயல்புகள் 5: பௌதிக இயல்பு, ரசாயன இயல்பு, வெப்ப இயல்பு, பொறிமுறை இயல்பு, மின்னியல்பு. இதே மாதிரி 5 இயல்பு இருக்கு. சரியா? இந்த 5 இயல்புலையும் முக்கியமானது பொறிமுறை இயல்பு. ஆனா எல்லாம் முக்கியம்தான். இதுல எப்படி கேள்வி வரும் சொல்றேன். எப்படி கேள்வி வரும்? வெப்ப இயல்புனால் என்ன? உதாரணம் தருக. சரியா? அல்லது வெப்ப கடத்துதிறன். வெப்ப கடத்துறா என்ன? உதாரணம் தருக. இப்படி கேள்வி வராது. இப்படி கேள்வி வராத. இப்படி கேள்வி வராது. உதாரணமா சொல்றேன். எப்படி கேள்வி வரும் என்று சொன்னா, உதாரணமா ஒரு கட்டுமானம் ஒன்றை கட்டைக்குள்ள அதுக்காக செங்கல் பயன்படுத்தப்படுது. செங்கலில் காணப்படும் பௌதிக இயல்பான அளவீடு கட்டுமானத்தை அமைக்கும் போது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும்? இப்படிதாங்க பங்கு செகண்ட் பார்ட்டுல. நான் இப்ப சொன்ன செகண்ட் பார்ட்டுக்குரிய கேள்வி மாறி ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தான். மின் சாதனங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற மின்வடங்கள் எவ்வியல்பு மூலம் உருவாக்கப்பட்டது. சரியா? மின்சாரங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற மின்செப்பு வடங்கள் இயல்புகள் மூலம், பொருட்கள இயல்புகள் மூலம் உருவாக்கம் பெற்றது என்று கேட்டிருக்கான். அது உண்மையா? நுண்கம்பியாதல் இயல்பு. நுண்கம்பியாதல் இயல்பு, நீடுறன் இயல்பு என்றுதான். அதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அந்த கம்பியை உருவாக்கினாங்கள். சரியா? இப்படி கேள்வி வரும். பௌதிக இயல்பு, நீங்க ஏற்கனவே சயின்ஸ் வரைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பௌதிக இயல்பு அடர்த்தி, திணிவு, கனளவு, நிறை எல்லாம் உண்டு. எல்லாம் ஒன்றோடு பின்னி பிணைந்தது. சரியா? நான் சொல்றேன் இந்த கேள்வி எப்படி வரும் என்று சொல்றேன். நான் வழங்கப்படுத்தேன் பாருங்க. அடுத்தது நீடுதிலைக்கு மாற்றல். தோற்றம். நீடுதிலைக்கு மாற்றல்னா என்ன? நீண்ட காலமா பயன்படுத்துறது. தோற்றம், வெளிப்பாடு. டார்க்கா இருக்கு, லைட்டா இருக்குது, என்ன ரஃபா இருக்குது, சாஃப்டா இருக்குது, வழுக்கிற மாவுள், வழுக்காத மாவுள், என்ன ரஃபா அமைக்கப்பட்ட சுவர்கள், பொலிசிங் பண்ணப்பட்ட சுவர்கள். சரியான? இதெல்லாம் தோற்ற வெளிப்பாடு. பயன்படும் ஆற்றல், எங்களுக்கு நீண்ட காலமாக பயன்படுற ஆற்றல். இல்லாட்டி ஒரு பொருள் பல தேவைக்கு பயன்படுத்தப்படுறது. ஒரு பொருள் பல தேவைக்கு பயன்படுத்துறது. இப்போ கான்கிரீட்டை பார்த்தோம்னா தற்காலத்தில் எல்லாத்துக்கும் எங்க பார்த்தாலும் கான்கிரீட் தனிப்பா. இப்போ கல் எடுக்கிறத விட கான்கிரீட் போடுறாங்க கூடவா இருக்கு. நிலத்துக்கு கான்கிரீட், தூணு கான்கிரீட், சுவர் அமைக்கிறது கான்கிரீட், என்ன நடைபாதை கான்கிரீட், அது கான்கிரீட் எல்லாம் அத்திவாரத்து கான்கிரீட், கூரையே கான்கிரீட்லாம் போடுறாங்க. கூரையே கான்கிரீட்லாம் போடுறாங்க. என்ன வகை கூரை? தட்டை கூரை. மேல பிளாட் போட்டு அதுக்கு மேல சீட்டெல்லாம் போட்டு செய்யறாங்களா? இல்ல. அப்ப அந்த பிளாட் தான் எங்களுக்கு கூரை. அப்ப அது என்ன சீமெண்ட் கான்கிரீட், கான்கிரீட் கூரை. கிரியம், கிரியம்டா கோஸ்ட். எங்களுக்கு எவ்வளவு செலவாகிறன்றதும் கணிக்கத்தான் போகணும். வேண்டா ஒரு பில்டிங்ல இப்ப தம்பி படிக்கிற டிடிஎஸ் படிச்சேன்னு சொன்னவர்றாங்க. அந்த டிடிஎஸ்ன்றது அதான். நாங்கள் ஒரு பில்டிங் கட்டுறது தேவையான காசு கணக்கை கணிக்கிறதுக்கான முதலாவது படி டிடிஎஸ். சரியா? அப்ப கிரியம் காசு கணிக்க. ஒரு பில் போடுவாங்க கடையில. ஒரு கடையில போய் நீங்கள் 10 பேனை, 5 பென்சில், 10 கொட்டு கோப்பியர், 10 அழி 3 இவ்வளோ திங்ஸ் தான் வாங்குறீங்க. கடையில பில் போடுவான் என்னண்டு 10 பென்சில், ஒரு பென்சில் 10 பென்சில் போடுவான். 10 பேனை, முதலாவது பேனை 10 பேனை என்று போடுவான். போட்டு முன் குளத்துக்குள்ள 25 போடுவான். சரியா? அடுத்த குளத்துல 250 போடுவான். என்ன விளக்கம்? என்ன விளக்கம் இது? முன்னுக்கு பாருங்க, பொருட்களின் எண்ணிக்கை, பொருட்களின் பெயர், ஒரு பொருளின் விலை, ஆகவே மொத்த பொருளும் விலை.
இதுதான் உங்களோட டிடிஎஸ். நீங்கள் இதை சொன்ன இப்ப எத்தனை பேனை என்றதை காணத்தான் நீங்க டிடிஎஸ் செய்யறீங்க. எத்தனை பரப்பு நிலம், என்ன எத்தனை பரப்புல கூரை போடணும், என்ன எவ்வளவு நீளமான மரந்தடி தேவை, சரியா, எவ்வளவு நீளந்தர அகலம் கொண்ட மாபிள் தேவை, எல்லாம் தெரியும். அப்ப இதுக்கெல்லாம் டிடிஎஸ் தான் நாங்கள் வச்சு பார்க்கிறோம். அப்ப அதுக்குத்தான் கிரியம் கணிக்கிறோம். டிடிஎஸ் வச்சுக்கொண்டு இத்தனை பரப்பு மாவு தேவை என்று சொல்லி கணக்கு பார்த்து முடிக்கிறேன். டிடிஎஸ் வச்சுக்கொண்டு அப்புறம் என்ன செய்யறோம், பிஓக்யூ, பில் ஆஃப் குவான்டிட்டி. நீங்க கணக்கு போடுற மாதிரி பில்ல போட வேண்டிய, சரியா. நீங்க கணக்கு போடுங்க கடையில, அதே மாதிரிதான் இந்த டிடிஎஸ். அதை வச்சுக்கொண்டா கிரியத்தை கணிக்கிறோம். ஒரு பொருளுக்கு எவ்வளவு செலவாகும். அப்ப கிரியம் ஏன் நான் கணிக்கணும் சொல்லுங்க. சரி, இதுல சொல்லுங்க. ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கைக்குள்ள கிரியம் தொடர்பான ஆற்றல் ஏன் நாங்கள் கருத்துல கொண்டோம்? காசு கணிக்கிறது ஏன்? ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கைக்குள்ள காசு கணிக்கிறது என்ன காரணம்? கட்டடம் அமைச்சு போட காசு கணக்கு பார்க்கணும் இல்ல, கட்டடம் அமைக்க முதல் மொத்த செலவை கணிக்கிறது. செலவை கணிக்கிறது. செலவை கணிச்சதான் காசை நாங்க செலவழிக்கலாம். என்ன செலவை கணிக்கிறது, ரைட். அப்புறம் அதுக்கும் மெட்டீரியலுக்கும் என்ன சம்பந்தம்? கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படுற மெட்டீரியலுக்கும் செலவுக்கும் என்ன சம்பந்தம்? அது எங்களுக்கு லாப நட்டம் எவ்வளவு செலவாமட்டு எங்கட மணியை பார்க்கவே இல்லை, எவ்வளவு செலவாமட்டு பார்க்கத்தானே. ஏன் பொருட்கள இயல்புகள்ல கிரியம்ன்றது ஏன் முக்கியம்? பொருளோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை மாறும் சார். பொருட்கள தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை மாறும். அதே மாதிரி நாங்கள் பொருட்கள அளவுகளை குறைச்சி கூட்டினா பொருட்கள் வாங்குறதுக்குரிய செலவும் குறையும். பொருட்களை வாங்கிக்குள்ள இருக்கிற தரம், நீளகலம், தேவைப்பாட்டுக்குரிய நீளகலம் இதெல்லாம் நாங்கள் பார்த்து செய்தா, இதெல்லாம் நாங்கள் முதலே அறிந்து செய்தா எங்களுக்கான செலவு குறையும். அதுக்காண்டித்தான் பில் ஆஃப் குவான்டிட்டி என்று சொல்லி போடுறது. ஏற்கனவே நாங்கள் கட்டம் முதல் கட்ட போற படத்தை வச்சு பிளான் வியூவை வச்சு நாங்கள் அதில் நீளகலம் எல்லாம் எடுத்து செய்திருவோம், ரைட். இப்போ ஏன் இந்த கிரியம் தேவைன்னு சொன்ன பாருங்க, நாங்கள் கிரியம்ன்றது நீங்கள் மெட்டீரியலை வாங்குறத மட்டும் சொல்றீங்க, லாப நடத்த மட்டும் சொல்றீங்க. ஒரு கிரியம்ன்றது தனியாக ஒரு மெட்டீரியல் பொருட்களை வாங்குதல் மட்டும் இல்லை. கட்டுமானத்தினை நாங்கள் மெயின்டைன் பண்றது வரைக்கும் இருக்கு. மெயின்டைன் பண்ற வரைக்கும் இருக்கு. இப்ப பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வழியா, எங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வழியா பில்டிங்கை கட்டி டாக்டர்ஸ் மாதிரி இருத்தி எல்லாம் செய்தா காணுமா? மெயின்டைனிங் முக்கியம். மெயின்டைனிங் இருந்தா தான் அது நீண்ட கால பாவனை இருக்கு. இதுக்கு உதாரணம் ஒரு கேள்வி சொல்றேன் பாருங்க, நீங்க சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பாலம் ஒன்று அமைக்கிறோம், கடற்கரை ஓரங்கள்ல பாலம் ஒன்று அமைக்கிறோம். அடுத்த பாலம் ஒன்று அமைக்கிறோம் எங்கன்னா தற்கால நிலைமையின் அடிப்படையில் கான்கிரீட்டை கொண்டு அமைக்கிற பாலம் எங்களுக்கு செலவு குறைவோ அல்லது உலோக சட்டங்களை பயன்படுத்தி அமைக்கிற பாலத்தின் செலவு குறைவா இருக்குங்க? குறைவு செலவுக்கு இது கூட. உலோக சட்டம் சார்.
உலோக சட்டம் நல்ல என்னன்னு சொல்றீங்க? உலோக சட்டம் நல்ல வந்து கிரயம் குறைவுங்கிறனால நீண்ட நாள் பயன்படுத்தலாம். என்னென்ன கிரியம் குறைய வரும்? ஏன் கான்கிரீட் கிரியம் கூட இது குறையான்றீங்க? நீங்க சொன்ன ஆன்சர் சரி. என்ன ரீசன்? சும்மா சொல்லிதான் இப்ப நீங்க கான்கிரீட்டோட ஒப்பிட்டு தானே சொல்றீங்க. இப்ப தற்கால நிலைமையா பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. கான்கிரீட் யூஸ் பண்ணும்போது அதுல இன்னும் நிறைய பொருட்கள் சேரும். உலோக சட்டம் யூஸ் பண்ணும்போது அப்படி சேராது தானே சார்? அப்ப செலவு குறையும் தானே கிரயம்? இப்போ நாங்கள் கான்கிரீட்டுக்கான வேலைப்பாடை பார்த்தோம்னு சொன்னா இப்போ கான்கிரீட் வந்து தனியாக சீமெந்தை மட்டும் பயன்படுத்துறது, மணலை மட்டும் பயன்படுத்துறது, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்தணும். இப்போ அதுக்கு எங்களுக்கு செலவு கூடன்னு சொல்கிறோம். ரைட், ஓகே. மெட்டீரியல்ஸை வாங்குறதுக்குரிய செலவு கூட கான்கிரீட்டில், இங்கே வந்து மெட்டீரியல்ஸை வாங்குறதுக்கான செலவு கொஞ்சம் குறையான்னு சொல்கிறோம். ரைட், ஓகே, அது சரியான ஓகே சரி. அதே மாதிரி கான்கிரீட்டை வச்சு உற்பத்தி செய்யக்குள்ள அதுக்கு வேலையாட்கள் நிறைய தேவைப்படும். ஏன்னா அப்போ ஆட்கள் தேவை. அந்த மரங்கள் பாலம் தானே போடணும். என்ன முட்டு அந்த என்ன பட்ரிங் பட்டி செய்கிறது அதுவரை எல்லாம் செய்யணும். அதுக்கு வலுவூட்டப்பட்ட கம்பிகள் வைக்கணும். ஏன்னா உலோக கம்பிகள் வைக்கணும், முருக கம்பி அப்படியெல்லாம் வச்சுதான் நாங்கள் செய்வோம். உற்பத்திக்கான செலவு கொஞ்சம் கான்கிரீட் கூடத்தான். ஆனால் இது உலோக சட்டத்தை பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் இல்லை. கிரைண்டரை கொண்டாச்சு, வெட்டியாச்சு, ஏன்னா ஓட்டை போட்டாச்சு, ஆணி நட்டை வச்சு பூட்டியாச்சு, போயாச்சு. அப்படி இல்லாட்டி வெல்டிங் பண்ணியாச்சு. என்ன வெட்டுற சுகம் எல்லாம் சுகம். ரைட். கான்கிரீட்டை கொண்டு பயன்படுத்தக்குள்ள கிரியத்தை தாண்டி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, கான்கிரீட்டால வேலை செஞ்சோன்னு இருந்தா கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசத்துக்கு மேல செல்லும். அதே உலோக சட்டம் பண்ணா ஃபிட்டிங் தானே. இல்லாட்டி இப்ப நாங்கள் வீதியில பாலத்துல கையை வைக்காம முதல் வெளியில எல்லாம் வச்சு எல்லாம் செய்து போட்டு அப்புறம் என்ன செய்யலாம்? குழந்தை ஒரு நாள்ல 3 நாள்ல முடியும்னா இது 1 நாள்ல முடிக்கலாம். அப்படி எல்லாம் பாருங்க. அப்ப என்ன இதுல என்ன கிரியம் பிரச்சனை? 3 நாளைக்கு கொடுக்குற சம்பளத்தை 1 நாளைக்கு கொடுத்தா குறைவு தானே. 2 நாளைக்கு சம்பளம் குறைய தானே. ரைட். இப்போ இதன் அடிப்படையில் உலோக சட்டத்துக்குரிய கிரியம் அது குறைவேண்டபடியாக நாங்கள் உலோக சட்டம் நல்லமன்னு சொல்கிறோம். ரைட். இப்போ நாங்கள் பார்த்தது உற்பத்தி செலவுக்குரியது மட்டும். நான் சொன்னான் பராமரிப்பு செலவையும் கணிக்கணும். கான்கிரீட் ஒன்று போட்டா, கான்கிரீட்டால் பாலம் கட்டினா எத்தனை வருஷம் இருக்கும் பராமரிக்க தேவையில்லை. அதை அப்படியே விட்டா காணணும்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம்? 40 வருஷம் இருக்கும். 30 பேர் கனா தேவை. 30 வருஷத்துக்கு இருக்கிறத வச்சுக்கொள்வோம். ஒன்றும் பராமரிப்பில் ஒன்றும் இல்லை. அதே புதுசாக போட்டு ஓப்பன் பண்ணிக்கல எல்லாம் அந்த பொங்கல் வார மாதிரி தேர்தலுக்கு போட்டு வைக்க வாராக்கள் மாதிரி அந்த டைம் மட்டும் தான். என்ன ரைட். கான்கிரீட் ஓப்பன் பண்ணி எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் சரி. அதோட சரி ஆளுக்கால் கிட்ட போயிருக்கும், எல்லாம் சரி. இப்போ கான்கிரீட் பயன்படுத்த வலிக்கிட்டாச்சு. அதற்கிட்ட 30-35 வருஷத்துக்கு பிறகு சிலது அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி நான் வந்தேன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணா எந்த நான் தான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் அப்படியான் இருக்கு ஓரளவு. பழுதடைகிறது குறைவாக தான் இருக்கு. தெரியும். உலோக சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பாலங்கள் வந்து இதே 30 வருஷம் 35 வருஷம் செய்தது போல அப்படியே இருக்குமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். பாலத்தால நீர் தாண்டி ஓடுதுண்டா ஒரு பிரச்சனை. பாலத்துக்கு மேலாலையும் சில நீர்கள் ஓடும். மழை கூடுற சந்தர்ப்பங்கள்லாம் மழை பெய்யல வந்த டைம்ல உலோக சட்டங்கள் துருப்பிடிக்கிற தன்மை அதிகரிக்கும். ஏன்னா நார்மல் டைம்ல இருக்காது, துருப்பிடிக்கிற தன்மை அதிகரிக்கும். ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது அப்படியே கொஞ்சம் மறி எல்லா இடம் பிரச்சனையா போயிடும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? பராமரிக்கணும். பராமரிச்சா கிடக்கும். இப்போ கான்கிரீட் 5 வருஷம் கிடக்குமா, என்ன 30 வருஷம் கிடக்க மாட்டா. இது பராமரிச்சா 60 வருஷம் இருக்கு. ஆனா நாங்கள் குறைந்தது 5 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா, இல்லாட்டி 10 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும்? நாங்கள் தீண்டைகளை பூசிக்கொண்டே இருக்கணும், பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கணும். இப்ப கணக்கு போட்டு பார்த்தா சரி 5 வருஷத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கணும். சரி 50 வருஷம் அந்த கான்கிரீட்டும் இருக்குது. 30 வருஷம் கான்கிரீட்டும் இருக்குது. இப்ப இது 30 வருஷம் பெற போகுது என்று சொன்னா இப்ப 30 வருஷத்துக்குள்ள 5 வருஷத்துக்கு ஒருக்காண்டா 6 நேரம் பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு திருப்பி சுரண்டி அடிச்சு எல்லாம் செய்து காத்தனை அப்படி கூட்டிக்கிட்டே எல்லாம் விடுறோம். என் உலோக சட்டம் இல்லை என்ன நடக்கும்? துருப்பிடிச்சு போட வேண்டும். என்ன ரைட்.
6 தரம் பெயிண்ட் அடிக்கவே சிலது என்ன செஞ்சு விடும் கான்கிரீட் உற்பத்தி செஞ்ச காசை விட கூட காசு செலவாயிரும் அது. சரியா கூட காசு செலவாயிரும். உதாரணமா இப்ப நான் கான்கிரீட்ல போட்ட அத்திவாரம் 10 லட்சம் முடிஞ்சது. இந்த உலோகச்சட்டத்தை பயன்படுத்தி செய்யற அத்திவாரத்துக்கு உங்களுக்கு 6 லட்சம் தான் முடிஞ்சிருக்கு. 4 லட்சம் இல்லாம சிரிச்சிட்டு போயிடாது. ஏன் ஒரு 5 வருஷம் கழியா தீந்த பூச வேண்டி வரும். அதுக்கு ஒரு வேணும் என்ன கொஞ்சம் காசு. அப்படியே ஒரு வருஷம் நாங்கள் தீந்த பூச போறோம், அதோடு செய்ய போறோம், இது செய்ய போறோம். நீங்க வேற வார நேரம் ஃபுல்லா காசு. அப்ப கிரியாம் கூடிக்கொண்டிரும். விளங்குதோ? அப்ப நாங்கள் பொருட்களுக்கு கிரியம் பார்க்கணுமா பார்க்க கூடாது? பார்க்கணும். தனியா எந்த செலவு உற்பத்தி செலவு மட்டுமா இல்ல, நாங்கள் பராமரிப்பு செலவு வரைக்கும் பார்க்க வேணும். தான் பொருட்கள கிரியத்துக்குரிய விளக்கம். தெரியும்? ஏன் எல்லாத்துக்கும் அடர்த்தி ஏன் நாங்க நிற பார்க்கணும்? ஏன் நாங்க நீண்ட காலம் பாவிக்கிறது பார்க்கணும்? ஏன் நாங்கள் அது பார்க்கணும்? இது இப்படி கேள்வியே கேளுங்க உங்களுக்குள்ள. கேட்டா ஆன்சர் கட்டாம பெறும். சரியா? உங்களுக்கு நீங்கள் கேள்வியை கேட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ரைட். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா சரியா? இவர அடர்த்தி திணிவு கனளவு, இது அடர்த்தி திணிவு கனளவு எல்லாம் ஒன்றுதான். இப்ப இதுல வர துளை உள்ள செங்கல் சீமெந்துகள் இருக்குது. இது இந்த நிறைய குறைவா கூடுவா மற்ற கல்லை விட? குறைவு. கனளவு குறைவா மற்ற கல்லை விட? குறைவு. கனளவு இதே மாதிரி முழுமையான சீமெந்து கல்லின கனளவை விட இதுன்ற கனளவு குறைவா இருக்குமா? ஆமாம் சார். கனளவில் மாற்றம் பெறாது. கனளவில் மாற்றம் பெறாது. இதுக்குள்ள நாங்கள் இருக்க துளைகளை அமைச்சோன்னு அதுல இருக்க நிறைவிலான் மாற்றம் பெறும். உதாரணமா இது ஒரு செங்கல், ஒரு செங்கல் என்று வச்சுக்கொள்ளுங்க. செங்கலுக்கு வந்து 220, 105, 65 நீளகல உயரம் செங்கல். அதே மாதிரி இது துவாரமிடப்பட்ட செங்கல் ரெண்டு வச்சாலும் இதுக்கும் அதே 220, 105, 65 நீளகல உயரம் கொண்ட செங்கலை தான் காணப்படும். ஆனா என்ன பிரச்சனை, நடுவுல துவாரம் இருக்கிறபடியா நடுவுல இப்ப வெயிட் இல்லை. ஆகவே துளை உள்ள துவாரம் உள்ள இடங்கள்ல செங்கல் இந்த வெயிட் குறைவா இருக்கும். மற்ற இந்த செங்கல் கூட வந்து வெயிட் கூடவா இருக்கும். சரியா? அப்ப இங்க நிறையில மாற்றத்தை கொண்டு வரோம், கனளவுல மாற்றம் இல்லை. நிறையிலையும் மாற்றம் கனளவுலையும் மாற்றம்டா என்னோட பில்டிங் காட்டுற நிறைய குறைக்கிற. சரி, கனளவை குறைச்சா என்னோட சுவர் இந்த தடிப்பெல்லாம் கூடி குறையும் இல்லை. அப்ப இங்க கனளவுல மாற்றம் குறையில, நிறையில மாற்றம் குறையும். அதே மாதிரி தான் சொன்னா 10 சென்டிமீட்டர் பரப்புல கனளவு கொண்ட 10 சென்டிமீட்டர் கனளவு கொண்ட இரும்பு ஒன்று இருக்குது. இரும்பு குத்தி 10 சென்டிமீட்டர் கனளவு கொண்ட பஞ்சு துண்டொன்று இருக்குது. இதுல எது அடர்த்தி, துணிவு, நிறை, கனளவு என்றதுல மாற்றம் இருக்குது? சொல்லுங்க. அவன் என்ன மாதிரி
இரும்பிന്റെ கனளவுக்கும் பஞ்சிന്റെ கனளவுக்கும் மாற்றம் இருக்கா? கனளவுல மாற்றம் இருக்கா? 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் நீளகல உயரம் கொண்ட பொருள் சார் இருக்காது. நிறையில மாற்றம் இருக்கா? இருக்கு. இது கூட இது குறைய. இரும்பு துண்டு கூட பஞ்சு கூட தெளிவுல மாற்றம் இருக்கா? இருக்கு. அடர்த்தியில மாற்றம் இருக்கா? என்ன சார்? அடர்த்தி இருக்கு. என்னென்ன மாற்றம் இருக்கு? இரும்பு அடர்த்தி கூட அடர்த்தி குறைய. அதுல இன்னொன்று இருக்கு பாருங்க. சொஃப்டா இருக்கு. அடர்த்தி குறைய வேண்டாம் என்ன சாஃப்டா இருக்கு. அடர்த்தி கூட வேண்டாம் ஹார்டா இருக்கு. ஹார்ட்னஸ் பாருங்க. இது எங்கட கட்டுமானத்துல செல்வாக்கு செலுத்துமா? செல்வாக்கு செலுத்தும் கட்டாயம். எனக்கு வெல்டிங் நிற குறைக்கணும். ஆனா கனளவுல மாற்றம் பெறக்கூடாது. என்ன செய்யலாம்? துளையுள்ள சீமெந்து கல் செங்கல்ல வச்சுதான் கட்டணும். சாதாரணமா தூண்களை கொண்டு அமைக்கப்படுற ஒரு கட்டிடத்துல தூணாலதான் வெயிட் எல்லாம் கீழே போகுது. அத்திவாரத்துக்கு போது தூண் தான் எல்லாம் கொண்டு போய் வீம் தூண் ரெண்டு தான் செய்யுது. சுவர் ஒன்றும் செய்யல. சுவர்ல சும்மா அந்த அடைப்புக்கு அதுக்கா வெளிச்சுவர உச்சுவர எல்லாம் அப்படிதான் அடைப்புக்காண்டி மட்டும் தான் பயன்படுத்தப்படுது. சரியா? அப்ப இங்க துளை உள்ளதுல பயன்படுத்தக்குள்ள நிறை குறையுது, வெயிட் குறையுது. ஆனா கனளவுல மாற்றம் இல்லை. அப்ப அந்த அடர்த்தி திணிவு கனளவுன்றது எங்கிற கட்டுமானத்துல செல்வாக்கு செலுத்துதா? செலுத்துது. நான் நீங்க அடர்த்தி என்ன சொல்லியிருக்கேன், அதுக்குரிய படம் தந்திருக்கேன். அதை எப்படி கொண்டு விளங்கப்படுத்திக்க. இப்படிதான் இருக்கு. நீங்க கேள்வி கேட்ட மாதிரி ஆன்சர் பண்ண வேண்டியா. அடுத்தது பாருங்க. அப்புறம் நான் சொல்றேன் 2018 பகுதி ஒன்று வந்த கேள்வி. நீர்த்துளைக்கு மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஆயுள் காலம் வரைக்கும் அது இருக்கணும். என்ன தாக்கு பிடிக்கணுமே. என்ன நம்பித்தான் இவங்களை கட்டுவாங்க. எல்லாரும் நம்பித்தான் கட்டுவாங்க. பிள்ளைங்களா இன்னொரு 60 வருஷம் வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாற்ற வேண்டும். பிள்ளைங்களா அது வரைக்கும் இருந்தா சந்தோஷம் தானே. அதான் இந்த நீடித்துளைக்கு மாற்றல். எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பொருள்ல இருக்கிற இது நாங்கள் இருக்கணும் எதிர்பார்க்கப்படுகின்ற இயல்புகள் மட்டங்களை அடைஞ்சிருந்தா அது நீடித்துளைக்கு மாற்றலே கொண்டது. வேணும்னா கொஞ்சம் என்ன செய்யலாம், ஆயுள் காலத்தையும் கூட்டலாம். ஒரு பொருள் 50 வருஷம் தான் இருக்குமாண்டா, இல்ல 60 வருஷம் 70 வருஷம் வச்சுக்கலாம். அப்ப நீங்களும் அப்படித்தானே. நான் சும்மா நார்மலா பொடி போக்கா இருந்தா வளமையா மாதிரியே இருந்தா 50-55ல ஹார்ட் அட்டாக் வந்து முடிஞ்சிருவேன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒரு ஆள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது அப்படி இல்லையாப்பா, கொஞ்சம் டயட்டா இருந்து உடம்புல கொஞ்சம் கொழுப்பு சாப்பாடுல குறைச்சு, ஐஸ் தண்ணியில குறைச்சு, எண்ணெய் சாப்பாடுல குறைச்சுண்டா ஒரு 55 பூரணி ஒரு 65-70 வரைக்கும் இருக்கலாம் சொல்லலாம். நம்பி நீங்க செய்வீங்க அது. என்ன அப்ப நெடுத்துளைக்கு மாற்றல் தன்மையை என்ன செய்யலாம், நாங்கள் அதிகரிக்கலாம் பொருட்களுக்கு. அதுக்கு என்ன முறை? செங்கெல்லாம் கட்டி போட்டு விடுறதை விட பூச்சி பூச்சி பெயிண்ட் அடிச்சு விட்டா கொஞ்சம் 2 நாளே கண்ணாலே கிடக்கும். அப்ப இது அதுக்குரிய தோற்றப்பாடு. அப்புறம் வடிவான தன்மை, அழகான தன்மை, என்ன வெளிச்சமான தன்மை, வெளிச்சத்தை கொண்டு வர்றது, ஹாட்டா இருக்கிற ரஃபா இருக்கிற சுவர்கள் தன்மையை கொண்டு வர்றது இந்த தோற்றப்பாடு தான். என்ன தீந்தை பூசப்படும் நிறத்தை வச்சுக்கொண்டு சொல்லுவோம். லைட் கலர் நல்ல வெளிச்சமா இருக்குன்னு சொல்லுவோம். டார்க் கலர் கொஞ்சம் இருட்டா இருக்குன்னு சொல்லுவோம். லைட் கலர் கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பச்சை கலர் ஆப்பிள் கிரீன் கலர் அடிச்சு இந்த வீடுகளுக்கு கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன பாக்குறது கண்ணுல கொஞ்சம் ஓகே இருக்கு. இல்லாட்டி ஒயிட் அடிக்கலாம் இப்ப கூடுதல் எல்லாரும். ஏன்னா அது பொதுவான கலர். மற்றது கொஞ்சம் கண்ணுக்கு ஓகே. இந்த டார்க் கலர் மெரூன் கலர் டார்க் ப்ளூ
பர்பிள் அடித்தாலும் லைட் பர்பிள் அப்படிதான் செய்யறாங்க. ஏன் எங்களுக்கு அது ஓகே இருக்கிறபடியா. பயன்படும் ஆற்றல் ஒரு பொருள் பல வேலைக்கு பயன்படும்னு சொன்னான். இப்ப கொங்கிரீட் இப்ப எல்லா இடத்துல எங்க பார்த்தாலும் கொங்கிரீட் தான். என்ன கொங்கிரீட் மரமும் நாங்க எல்லா வேலைக்கும் பயன்படுத்தலாம். கட்டில மேசை அது இது பூரை கதவு எண்ணல் வீடே கட்டலாம். ஒரு முழுமையான வீடும் பெரிய மரத்திலே கட்டலாம். உருக்க வளர்ச்சி நெளிச்சு கிழிச்சு என்னவும் செய்யலாம். சரியானே? கிரியம் இங்க பாருங்க, கிரியம் இதைத்தான் வழங்கப்படுத்தினான். மொத்த உற்பத்தி ஒன்றுக்கான சரிய கிரியம், மற்றது ஏனைய மேலதிக செலவுகள். கிரியம் கொங்கிரீட் கூரை, கொங்கிரீட் கூரைக்கு கொங்கிரீட் தகட்டை பயன்படுத்து, கடற்கரை பகுதியில் உலோக கட்டமைப்பை பயன்படுத்து. ஒரு உதாரணங்கள் போட்டு நாங்கள் மரம் போட்டு என்ன இப்ப பார்த்தீங்கன்னா மரந்தடியில போட்டு அதுக்கு மேல செல்லாக்கி அடிச்சு ஓடுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் கூரை செய்யறது பதிலாக இப்ப யோசிக்கிறாங்க எப்படின்னு சொன்னா பேசாம பிளட்டை போட்டுடுவோம், செலவும் குறையன்றுவோம். இப்படியான ரீசன்லாம் இருக்கு நிறைய. சரியா? இதுதான் பௌதிக இயல்பு, ஒரு பௌதிக இயல்பு. சரியானே? ரைட். அப்ப இப்பதான் கேள்வி கேட்கலாம். இப்ப நான் கேட்கலாம் என்ன, கட்டடம் ஒன்றை அமைக்கையில் பொருட்களில் காணப்படும் பௌதிக இயல்புகளான அடர்த்தி, திணிவு, கனளவு, நிறை என்பன செல்வாக்கு செலுத்துமா? ஆமனின் ஆதாரங்கள் காட்டி விளக்குகள். இல்லையெனின் மூடிட்டு அடுத்த கேள்விய செய்ய வேண்டியா. தானே? இதுதான் இப்படியான கேள்வியெல்லாம் வெறும் ரைட். ஓகே புள்ளியல், நான் என்ன சொன்னா கொஞ்சம் இதோட நிப்பாட்ட போறேன். ஸ்லைட் அனுப்பிட்டேன், கொஞ்சம் பிஸி தெரியுமான்னு நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். ஸ்லைட்டை கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து வச்சுருங்கோ. நாங்கள் கேள்வி உங்களுக்கு நாங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கன் அன்றைக்கு ஒரு கேள்வி மாடல்லாம் செய்து காணேன், எப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா பட்ஜுக்கும் புது பட்ஜு தான் சொல்றது, நீங்களும் செய்து வச்சுருந்தா உங்களுக்கும் காலப்போக்கில் எக்ஸாம் நேரங்களில் நல்ல பிரயோசனமாக இருக்கு. சரியானே? செய்து பாருங்க. நான் உங்களை அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். Thank you, sir.